சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு மே 18, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றத ஒன்று பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கான முதல் கேள்வி பாருங்க, இந்தியாவில் 102 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த சோமி பார்க் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆக்ரா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ டெல்லியில மே 28, 2023 புதிய பாராளுமன்றம் அப்படின்றது திறக்கப்பட்டது. லடாக்ல என்ன பண்ணாங்க, உலகத்திலேயே உயரமான செனாப் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலம் அப்படின்றத திறந்து வச்சாங்க. ஸோ பெங்களூர்ல இந்தியாவின் முதல் 3D பிரிண்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றத ஓபன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. ஸோ இந்தியாவில் 102 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த சோமி பார்க் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கு ஆக்ராவில். ஸோ சோமி பார்க் மணிமண்டபம் சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ சோமி பார்க் அப்படின்னாலே என்னன்னா இறைவனின் தோட்டம் அப்படின்னு பொருள் சொல்றாங்க. ஸோ இந்த மணிமண்டபம் அப்படின்றது யாரை நினைவு கூறும் விதமாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா தானி சுவாமிஜி மகாராஜ் அப்படின்றவங்களுடைய கல்லறை மாடமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அவங்க என்ன விஷயத்தை தோற்றுவிச்சாங்க அப்படின்னா ராதா சோமி சமய மார்க்கத்தை தோற்றுவிச்சவங்க. ஸோ இந்த சோமி பார்க் அப்படின்றது எப்போ கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1922 கட்ட ஆரம்பிச்சாங்க. 102 ஆண்டுகளுக்கு அப்புறம் தற்பொழுதுதான் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சோமி பார்க் அப்படின்றது ராஜஸ்தானுடைய மாதிரி வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கு. சாரி, ஐ மீன் தாஜ்மஹாலுடைய மாதிரி வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் மக்ரானா வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ மாதிரி வடிவம் தாஜ்மஹால் எடுத்துக்கிட்டாங்க. சோ ராதா சோமி பற்றாளர்கள் எந்த மாநிலத்திலாம் அதிகமாக இருக்காங்க, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல பற்றாளர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ எல்லோருக்கும் இலவசமாக உள்ள நுழையும் அனுமதி கொடுக்கப்பட்டதுனால சுற்றுலா ஆர்வலர்கள் நிறைய பேர் சோமி பார்க் மணிமண்டபத்திற்கு வருகை புரிந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா தாஜ்மஹால் மாதிரியே தானே கட்டியிருக்காங்க. ஸோ தாஜ்மஹால் சார்ந்து நம்ம புக்ல இருக்கிறத பார்த்துடலாம். முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாக பார்க்கப்படுகிறது. இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டிடக்கலையின் சான்றாக பார்க்கப்படுகிறது. 1612 திருமணமானதில் தொடங்கி 1631 வரைக்கும் தனது மனைவியின் மும்தாஜின் நினைவாக அந்த தாஜ்மஹால் அப்படின்றது கட்டியிருப்பாரு ஷாஜகான். ஓகேங்களா? சோ இதற்கு கட்டிடக்கலை நிபுணராக இருந்தவர் யார் அப்படின்னா உஸ்தாத் அகமத் லகோரி அப்படின்றவர் இருந்தாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ மினார் என்று அழைக்கப்படக்கூடிய 4 கோபுரங்களை உள்ளடக்கிய ஒரு கட்டிடக்கலையாக இது பார்க்கப்படுகிறது. சோ 1632 கட்டிட வேலைகள் அப்படின்றது தொடங்கப்பட்டு 1638-39 முடிப்பதற்காக பணியமர்த்தப்பட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா லேட்டா 1643 தான் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதோடைய முழு வேலைப்பாடுகள் 1647 தான் முடிஞ்சிருக்கும். சோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு கட்டிடக்கலை சார்ந்தே தான் பார்க்கிறோம். சோ இந்தியாவின் பழைய நாடாளுமன்றமாக இருக்கக்கூடியதை யார் வடிவமைச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எட்வின் ஹெட்டியன்ஸ் அப்புறம் ஹெட்வர்ட் பேக்கர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ இவங்க தான் வடிவமைச்சாங்க. சோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம், சோ முதல் கேள்வியில கட்டிடக்கலை சார்ந்து படிச்சிருக்கோம். சோமி பார்க் அப்படின்றது தாஜ்மஹால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடக்கலை 102 ஆண்டுகளாக இந்தியாவில் கட்டப்பட்டு தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்துருக்கீங்களா? சரி, இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி பாருங்க, தமிழ்நாட்டில் விண்வெளி தொழில் பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் தொல்படிம மர தொல்லுயிர் பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா திருவக்கரை, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மேகமலை அப்படின்றது 5வது புலிகள் சரணாலயமாக தமிழ்நாட்டில் திகழ்து. சோ மகேந்திரகிரியில இஸ்ரோவுடைய ராக்கெட் ப்ரொபல்ஷன் சென்டர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ தற்போது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா குலசேகரப்பட்டினம் தமிழ்நாட்டில் விண்வெளி தொழில் பூங்கா அமைக்க போறாங்க அப்படின்ற விஷயம் படிச்சிருக்கோம். சோ இதை நிறுவக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்பேஸ் அப்புறம் டிட்கோ, இந்த 2 அமைப்பும். இன்ஸ்பேஸ் அப்படின்றது இஸ்ரோவுடைய துணை நிறுவனமாக பார்க்கப்படக்கூடிய நிறுவனம். சோ டிட்கோ அப்படின்றது தமிழ்நாடு வளர்ச்சி முகமையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படி தெரியும். ஓகேங்களா? சோ 1500 நிலப்பரப்பு தற்பொழுது என்ன பண்ணப்பட்டிருக்கு, கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால நம்ம இந்த விஷயங்களை படிச்சுட்டு இருக்கோம். சோ இந்தியா முயற்சிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா விண்வெளி துறையில தனியார் துறையும் அரசு துறையும் இணைந்து விண்வெளி துறையை முன்னேற்றணும் அப்படின்னு இருக்காங்க. சோ PPP அப்படின்னா என்னன்னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது ஷார்ட் ஃபார்மா சொல்லியிருக்கோம். சோ இந்த PPP அப்படின்றதுடைய மற்றொரு திட்டம் தமிழ்நாட்டில் என்ன எங்கிட்டு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டின் பாதுகாப்பு தொழில் வழித்தட திட்டம் சொல்லுவாங்க, டிஃபென்ஸ் காரிடார் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இதுவும் ஏற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் விண்வெளி பூங்காவிற்கு சாதகமான விஷயங்கள் என்ன இருக்கு, ஏன் இங்க விண்வெளி பூங்காவை அமைக்கிறாங்க, சோ திறன் வாய்ந்த மனித வளம் இங்க இருக்கு, முதலீட்டுக்கு உகந்த தொழில் சூழல் இங்க இருக்கு, அதுக்கு போக தென்கிழக்கு கடற்கரை இங்க தான் அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ குலசேகரப்பட்டினம் அப்படின்றது இந்தியாவின் 2வது ராக்கெட் தளமாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. சோ அதற்கு 950 கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க. 2223 ஏக்கர் என்ன பண்ணிருக்காங்க, அதற்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? நிலப்பரப்பு. சோ அடிக்கல் நாட்டப்பட்டது 2வது ராக்கெட்
ஏவுதளமாக இந்திய பிரதமர் அவர்களால் பிப்ரவரி 28, 2024 தான் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ டிட்கோவோட சேர்ந்து தானே இன்ஸ்பேஸும் சேர்ந்து தமிழ்நாட்டில் விண்வெளி தொழில் பூங்கா அப்படின்றது அமைக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் விரிவாக்கத்திற்கான முகமைகள் என்னென்னலாம் இருக்கு? சிப்காட் 1971 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டான்சிட்கோ 1970 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டிட்கோ இவங்க தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் விண்வெளி பூங்கா அமைப்பதற்கு உறுதுணையாக இன்ஸ்பேஸோட சேர்ந்திருக்காங்க. 1965 இவங்க வந்து ஒரு தொழில் தூண்டங்களை நிறுவுவதற்கும் தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதற்கும் உதவக்கூடிய அரசு நிறுவனமாக பார்க்கப்படுகிறது. ஸோ டிக் அப்படின்றது ரொம்ப பழமையான தொழில் வளர்ச்சி முகமை 1949 உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் இங்க பாருங்க. இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இதெல்லாம் சரியா பொருத்தப்பட்டிருக்கான்னு கேக்குறாங்க. சிப்காட் 1971 நம்ம இப்பதான் பார்த்தோம். டான்சி அப்படின்றது 1965. ஓகேங்களா? சோ மேல இருக்க 1 மற்றும் 4 கரெக்டா பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் பாருங்க, தமிழ்நாட்டில் உலக தரத்திலான விலங்கு இன கட்டுப்பாடு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை மாநகராட்சியில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ ஏற்கனவே விலங்கு இன கட்டுப்பாடு மையம் இருந்தது. ஆனா அது வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய ஹைஃபையான விலங்கு இன கட்டுப்பாடு மையம் இப்போதான் 3 இடத்துல சென்னையில் அமைக்கிறாங்க. சோ சென்னை மாநகராட்சி தான் முழுக்க முழுக்க இந்த பணிகள்லாம் மேற்கொள்றாங்க. சோ கோயம்புத்தூர் மாநகராட்சி என்ன பண்ணாங்க? போலீஸ் ப்ரோ திட்டம், போலீஸ் அக்கா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருள் பழக்கத்தை எடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஓகேங்களா? சோ மதுரை மாநகராட்சியில் என்ன பண்ணாங்க? சர்வதேச நாய்கள் கண்காட்சியெல்லாம் நடந்தது. ஏன்பா நாய்கள் பத்தி படிச்சுட்டு இருக்கோம்? விலங்கு இன கட்டுப்பாடு மையம் இருக்குல்ல, இந்த விலங்கு இன கட்டுப்பாடு மையத்தில் முக்கியமா இந்த நாய்கள், தெருநாய்கள் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லாம் கருத்தடை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திறக்கிறாங்க. ஸோ நீலகிரியை பொறுத்த வரைக்கும் வரையாடு அப்படின்றது ஃபேமஸ். அதோடைய கணக்கெடுப்பு தற்பொழுது நடத்தப்பட்டு வந்துட்டு இருந்தது அப்படின்னு விஷயம் படிச்சோம். ஓகேங்களா? ஸோ அதில் ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, சென்னையில விலங்கு இன கட்டுப்பாடு மையம் அப்படின்றது அமைக்கிறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். ஸோ மையத்திற்கான நோக்கம் என்ன? நாய்கள் பெருக்கத்திலான பிரச்சனைகளை தீர்ப்பது. ஸோ நாய் அதிகமாகிறதுனால மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, ஸோ அதுக்கான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக இந்த விலங்குகள் கட்டுப்பாடு மையம் அப்படின்றது கொண்டு வராங்க. ஸோ சென்னை மாநகராட்சி நிறுவுறாங்க. 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் வாயிலாக இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. ஸோ மையத்திற்கான சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா 27,000 நாய்களுக்கு ஒரு ஆண்டுக்கு கருத்தடை செய்யும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. வெறிநாய்க்கடி தடுப்பூசி மையமும் உள்ள இருக்கு. செல்ல பிராணிகளுக்கான சிகிச்சை மையங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, சென்னை மாநகராட்சி அப்படின்றது இந்தியாவின் மிகவும் பழமையான மாநகராட்சி. 1688 உருவாக்கப்பட்டது அப்படின்றத கூடுதலா தெரிஞ்சுக்கோங்க. அதே கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க. 1688 சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது அப்படின்றத கொஸ்டினாவும் பார்த்தாச்சு. அடுத்து, சீனா உருவாக்கி வரும் முன்மாதிரி கிராமம் எந்த மாநிலத்திற்கு அருகில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா, அருணாச்சல் பிரதேச மாநிலத்திற்கு அருகில் உள்ளது அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ சைனா வந்து இந்தியாவோட எத்தனை ஸ்டேட்டோட பார்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க? சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தோடையும் பார்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அருணாச்சல் பிரதேசத்துக்கு அருகில சைனா வந்து முன்மாதிரி கிராமங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சைனா அமைக்கக்கூடிய முன்மாதிரி கிராமம் அப்படின்றது லோங்ஜி அப்படின்ற இடத்துல தான் அமையுது. சோ இந்த லோங்ஜி அப்படின்றது இந்தியாவிடம் இருந்து எப்பொழுது சைனா கைப்பற்றினாங்க அப்படின்னா 1959 பகுதி அளவு கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் 1962 இந்திய சீன போர் நடக்கும். அப்போ முழுமையாகவே கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கூடுதலான சீன ஆக்கிரமிப்பு பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாங்கோங் தசோ ஏரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்கு. அது சீன செயல்பாடு என்ன பண்றாங்க அப்படின்னா பாலம் கட்ட தொடங்கியிருக்காங்க அங்க. சோ அதையும் 1962 அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷக்ராம் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. சியாச்சியன் கிளேசியர்ஸ் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ஸாக 5180 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்தது. அதை என்ன பண்ணிட்டாங்க? காஷ்மீர் இது பாகிஸ்தானோட அக்ரிமெண்ட் போட்டு சைனா வந்து அந்த இடத்த பெற்றுக்கிட்டாங்க. ஸோ சீனா வந்து 1963 பூட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல இருந்த அதிபரோட என்ன பண்ணிக்கிட்டாங்க? பிரதமர் கூட ஒப்பந்தமிட்டு அந்த இடத்துல கைப்பற்றிக்கிட்டாங்க. ஸோ செயல்பாடு சாலை அமைத்து வருகின்றனர் அங்க வந்து. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அவங்க ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகளாக இருக்கு. சோ சைனா ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகள் எது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. சில நேரங்கள்ல அதுலயும் கேள்வி கேட்பாங்க. சோ இங்க பாருங்க, ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். நமக்கும் சைனாவுக்குமான எல்லை சார்ந்த விஷயங்கள், அவங்களுக்கும் நமக்கும் எப்படி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்கிறோம். சோ தனது அண்டை நாடுகளுடன் நெருங்கிய நட்புறவை வளர்த்துக் கொள்வது மற்றும் பராமரிப்பது என்பது நேருவின் மிக உறுதியான ஒரு நோக்கமாக இருந்தது. சோ இரு நாடுகள், அதாவது சைனாவோடு உறவிலும் இரு நாடுகளும் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு பிணைப்பில் நீண்ட வரலாறு கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். இந்தியா, சைனா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே
1954ஆம் ஆண்டு நேரு மற்றும் சீன பிரதமர் ஷூயங் கிளாய் அப்படின்றவங்களோட பஞ்சசீல ஒப்பந்தம் அப்படின்றது ஏற்பட காரணமாக இருந்தது. பஞ்சசீலம் அப்படின்னாலே 5 விதமான கொள்கையை பின்பற்றணும்னு சொல்றாங்க. இரு நாடுகளும் எல்லைகளை மதிச்சு நடந்துக்கணும், ஒரு நாட்டுடைய இறையாண்மைக்குள்ள இன்னொரு நாடு தலையிடக்கூடாது, அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பு அப்படின்றது இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சமத்துவம் இருக்கணும், அமைதியோடு வாழணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பஞ்சசீல கொள்கையில பேசப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் பாருங்க, இந்த மாதிரி வந்து ஆக்கிரமிப்பு சார்ந்த பகுதிகள் சார்ந்து கேட்பாங்களா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு டோக்லாங் பிரச்சனை எந்த 2 நாடுகளுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க, இந்தியா மற்றும் சைனா. சோ நாம இப்போ என்ன பார்த்திருக்கோம், 3 இடங்கள் பார்த்திருக்கோம். நம்ம இந்தியா கிட்ட இருந்து ஆக்கிரமிப்பு கட்ட பகுதிகள், அதுல செயல்பாடுகளை சைனா பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி செயல்பாடுகள் அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து நடப்பாண்டிற்கான இந்திய பொருளாதார வளர்ச்சி குறித்து ஐநா கணித்துள்ள மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6.9% அப்படின்னு கணிச்சிருக்காங்க. நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்கும். ஸோ முன்ன 6.2% அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி மந்த்ல சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி இல்லை இதை விட growth ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு, 6.9% அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து கணிச்சு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ 6.8% அப்படின்னு யாரு சொன்னா, 6.8% IMF வந்து சொன்னாங்க. 7.5% யார் உலக வங்கி சொன்னாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஐநா வந்து இப்ப கணிச்சிருக்காங்கல்ல, அது எவ்வளவுக்கு மாற்றப்பட்டிருக்கு, 6.2ல இருந்து 6.9ஆக மாற்றப்பட்டிருக்கு. ஏன் மாற்றினாங்க, என்ன காரணம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொது முதலீடு அப்படின்றது அதிகமாகுது, தனிநபர் நுகர்வு அதிகமாகுது. சோ அதனால பொருளாதார வளர்ச்சி அல்டிமேட்டா அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ எதிர்கால கணிப்புகள்ல 2025ல இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்தியாவின் நிலை அப்படின்றது நுகர்வு விலை பணவீக்கத்தை வச்சு சொல்றாங்க. நுகர்வு விலை பணவீக்கம் ஒரு நாட்டுக்கு குறைய நல்லது. ஓகேங்களா. சோ 5.6% இருந்து 4.5% இந்தியா குறைச்சிருக்காங்க அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து தெற்காசிய வளர்ச்சி கணிப்புலையும் ஒரு சில மாற்றங்களை கணிச்சிருக்காங்க. ஐநா வந்து 5.2% முதல் சொல்லியிருந்தாங்க, இப்ப 5.8% மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்தியா வந்து எப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம் கொண்ட நாடு அப்படின்றது நம்ம புக்ல சொல்றாங்கன்னா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடு அப்படின்னு சொல்றாங்க. சோ சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் 2வது இடத்துல இருக்காங்க உலக அளவுல வேகமாக பொருளாதாரம் வளரக்கூடிய நாடுகள்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ 7.1% பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்குனது 2016-17 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்த விஷயம் பாருங்க, இப்போ ஒரு எக்கனாமிக்கல் சார்ந்த ஒரு கேள்வி, புதிய பொருளாதார கொள்கையின்படி உலகமயமாதல் வளர்ச்சிக்கான ஒரு கருவியாக கருதப்படுகிறது. கரெக்டா, மிகவும் சரி. உலகமயமாதல் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்புக்கான செலவை அதிகரிக்கிறது. இது கரெக்டா, மிகவும் தவறு. ஓகேங்களா. சோ அப்ப கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணுதான் சரி. சோ உலகமயமாதல், தனியார்மயமாதல், தாராளமயமாதல் எப்ப நடந்தது, ஜூலை 1991 காலகட்டத்தில் நடந்தது. இந்தியா வந்து ஓபன் எக்கனாமியாக மாறின காலகட்டம். ஓகேங்களா. சோ இந்திய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய முக்கியமான ஆண்டு 1991, மறந்துடாதீங்க. அடுத்த விஷயம், உலகின் சூப்பர் பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்தியரை தேர்வு செய்க கௌதம் அதானி அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க்ஸ் ரிப்போர்ட் வந்ததுனால அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் அடி வாங்குச்சு. சோ இந்த சூப்பர் பணக்காரர்கள் பட்டியல் கடந்த ஆண்டு இடம்பெறல, இந்த ஆண்டு இடம்பெற்றிருக்காங்க. சோ இதுல முதலிடத்தை பிடிச்சது பெர்னார்ட் அர்னால்ட் அப்படின்றவங்க முதலிடத்தையும், அதுக்கப்புறம் 2வது இடத்து ஜெப் பெசோஸ் அமேசான் நிறுவனர். ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் ஏஜென்சியோட நிறுவனர். சோ இவர் 3வது இடத்தையும் பிடிச்சிருக்காரு அப்படின்னு தெரியும். கௌதம் அதானி அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காரு. சோ இந்த பட்டியலை வெளியிட்டது ப்ளூம்பர்க் நிறுவனம் தான் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. சோ $100 பில்லியன் மேல் சொத்து மதிப்பு வச்சிருக்கக்கூடியவங்கள தான் இந்த பட்டியலில் சேர்த்துப்பாங்க. சோ இந்த பட்டியலில் மொத்தம் 15 நபர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. $100 பில்லியன் அப்படின்னா நம்ம இந்திய ரூபாயில 8.33 லட்சம் கோடி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ 15 நபர்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் எடுத்து பார்த்தோம், இந்த பட்டியலில் இருக்க டாப் 15 மட்டும் எடுத்து பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சொத்து மதிப்புகள்ல 25% இவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ சரி, 13% வந்து இந்த 15 பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, கடந்த ஆண்டை விட வளர்ந்திருக்காங்க. இவங்களுடைய மொத்த சொத்து மதிப்பு $2.2 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பட்டியலில் முதல் 500 பணக்காரர்கள் எடுத்து பார்க்கும்போது உலகத்தில் உள்ள மொத்த சொத்து மதிப்புகள்ல 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்தியாவில் நிகழக்கூடிய ஒரு விஷயம் என்ன. சோ இப்போ பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியர் ஒருத்தர் இடம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படுறதை விட இந்தியாவோட பொருளாதார நிலையில எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது இந்திய பொருளாதார நிலை அப்படின்றது ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கு. 10% இந்தியர்கள் கிட்ட தான் 90% சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்தியாவுடைய பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழையாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா ஒரு previous year question, அதாவது வருவாய் சமத்துவமின்மையை குறைப்பதற்கு எது உதவிகரமாக இருக்கு, நோக்கம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்றது பொருளாதார நடவடிக்கைகள் சார்ந்தது, ஏற்றுமதியை அதிகப்படுத்துவது சார்ந்தது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது சார்ந்தது. ஆனா வருவாய் சமத்துவமின்மை அப்படின்றத பொருளாதார சிறப்பு மண்டலம் அப்படின்றது ஏற்படுத்தாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. சரி, அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா
சர்வதேச புக் ஆஃப் ஹானர் அங்கீகரித்த இந்தியாவின் மிக உயரமான சுரங்கப்பாதையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்வதேச புக் ஆஃப் ஹானர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதையை மிக உயரமான சுரங்கப்பாதை அப்படின்னு அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து சேலா சுரங்கப்பாதை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஷியாமா பிரசாத் சுரங்கப்பாதை, அட்டல் சுரங்கப்பாதை, பர்க்சிக் சுரங்கப்பாதைலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான சுரங்கப்பாதைகள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ சேலா சுரங்கப்பாதை சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். இது எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கு. ஸோ பொறியியல் துறையின் அற்புதம்னே சொல்றாங்க. 13,000 அடி உயரத்துல இது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அமைத்த நிறுவனம் எல்லை சாலை அமைப்பு, ஸோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ எந்த 2 பகுதியில் நினைக்கிறாங்க? ஜோத்பூர் டு தேஜ்பூர் டு தவாங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ மற்றொரு சிறப்பு என்னன்னா உலகின் மிக நீளமான இருவழி சுரங்கப்பாதையாக பார்க்கப்படுகிறது. 2.598 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன இருக்கு பார்க்கலாமா? எல்லைப்புற சாலைகள் தானே இந்த நிறுவனாங்க. சோ அவங்க எப்போ உருவானாங்க? 1960ல. எல்லை பகுதிகளில் நாட்டின் வளர்ச்சிக்கு உகந்த வகையில சாலைகள் அமைப்பது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அது இந்தியா பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்துவாங்க. உலகின் உயரமான எல்லைப்புற சாலைகள்லாம் இவங்க அமைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க, லடாக்ல இருந்து சண்டிகார் வரைக்கும் அமைச்சிருக்காங்க 4270 மீட்டர் உயரத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம், செவ்வாய் கிரகத்தில் ரோவர் மற்றும் ஹெலிகாப்டரை தரையிறக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ செவ்வாய் கிரகம் மார்ஸ், அப்போ மங்கள்யான் 2 அப்படின்றதுக்கு இப்ப பெயர் சூட்டி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ சந்திராயன் 4 அப்படின்றது ஜப்பானோடு இணைந்து நம்ம பண்ண போறோம். அப்புறம் ககன்யான் அப்படின்றது விண்ணிற்கு மனிதனை அனுப்பக்கூடிய திட்டம். சுக்ராயன் அப்படின்றது எந்த கோளை பற்றி ஆய்வு செய்வதற்கு இந்தியா வந்து எதிர்கால திட்டமாக வச்சிருக்காங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கொடுக்கப்பட்ட 4மே எதிர்கால திட்டம் தான். அதுல மங்கள்யான் 2 பற்றி இப்ப அறிவிப்பை இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. சோ இஸ்ரோ மங்கள்யான் திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டாங்க. சோ மங்கள்யான்ல செவ்வாய் கிரகத்துல வந்து இதுவரைக்கும் வந்து தரையிறக்கப்பட்ட உளவிகள் அப்படின்னு பார்த்தா 2 நாடு தான் பண்ணிருக்காங்க. ஒன்னு அமெரிக்காவும் இன்னொன்னு சைனாவும் பண்ணிருக்காங்க. இப்போ 3வது நாடாக இந்தியா பண்ணுவதற்கு முயற்சி பண்ண போறாங்க. சோ ரோவர் தரையிறக்கம் ஸ்கை கிரைன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறாங்க. சோ நாசா பெர்செவரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோவர் ஒன்று இருந்தது. அதை முன்மாதிரி அடிப்படை வச்சு இந்த ஸ்கை கிரைன் தொழில்நுட்பத்தை நாங்க பயன்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இறங்குதலை நிர்வகிப்பது சூப்பர் சோனிக் பாராசூட் மூலமாக கரெக்டா பெர்ஃபெக்ட்டா அந்த ரோவர் வந்து செவ்வாய் கிரகத்தில் இறங்க போகுதா அப்படின்ற விஷயத்தை கண்காணிக்க போறாங்க. கூடுதலா உருவாக்கம் பண்ணது செவ்வாய் வளிமண்டலத்தில் செல்லக்கூடிய சிறப்பு ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்றது கூடுதலா உருவாக்குறாங்க. சோ எந்த ராக்கெட்டை பயன்படுத்த போறாங்க? LVM-3 பயன்படுத்துறதா முற்பட்டிருக்காங்க. அடுத்த விஷயம் இங்க பாருங்க, மங்கள்யான் 1 பத்தி நம்ம புக்ல கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதாவது பிற கோள்களுக்கு விண்கலனை அனுப்பக்கூடிய முதல் திட்டம் அப்படின்னு பார்த்தா இந்தியாவின் முதல் திட்டம் மங்கள்யான் 1. ஃபர்ஸ்ட் இன்டர் பிளானட்டரி மிஷன் அப்படின்னா மங்கள்யான் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பிற கோள்களுக்கு இதுவரைக்கும் உலக அளவில் 4 நாடுகள், அதாவது 3 நாடுகள் பண்ணிருக்காங்க. 4வது நாடை நாம பண்ணிருக்கோம் சொல்றாங்க. 2014 செப்டம்பர் 24ல நாம மங்கள்யான் 1 அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 3 ஆண்டுகளுக்கு மேலாக அது பயணித்து திட்டமிட்டபடி தன் பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் 2016 வரை கடந்த 2 ஆண்டுகளில் மங்கள்யானிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் நிறைய வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் இங்க பாருங்க, நாசாவுடைய பெர்செவரன்ஸ் அடிப்படையாக வச்சுதான் அங்க ரோவரை இயக்க போறோம் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல. சோ நாசாவின் மார்ஸ் 2020 விண்வெளி தரையுளவி திட்டத்தின் தற்போதைய தரையுளவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க. பெர்சி அல்லது பெர்செவரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த விஷயம் பாருங்க, சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. தென்மேற்கு பருவமழை ஆன்செட் ஆக போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது கேரளால தான் முதல் ஆன்செட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மே 31 துவங்குவதற்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரஃபா படையெடுப்பு பற்றி விசாரணை, இஸ்ரேல் வந்து படையெடுக்கிறாங்க ரஃபா பகுதிகளில். சோ அதை பற்றி விசாரணை மேற்கொள்ள இருக்காங்க. சர்வதேச நீதிமன்றம் தி ஹேக் அப்படின்ற இடத்துல நெதர்லாந்துல அதோடைய தலைமையகம் இருக்கு. சோ அதுக்கப்புறம் குடும்ப வன்கொடுமை விதி அப்படின்றது விலக்களிக்கப்பட்டிருக்கு. எதுல அப்படின்னா பாரதிய நியாய சங்கிதா ஜூலை 1ல வந்து இந்திய தண்டனை சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட்ட புதிய தண்டனை சட்டம் வந்து அறிமுகம் இருப்பதுல சோ அதுல வந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. சோ இது சார்ந்த தகவலை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல ஒருத்தர் வழக்கு செஞ்சிருப்பாரு. அப்போ உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசு கிட்ட இது சார்ந்த தெளிவுகள் கேட்டிருக்காங்க. அடுத்து, பயிர்களில் அதிக அளவு பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்படுவதனால் மக்களிடையே புற்றுநோய் அபாயம் ஏற்படுகிறது அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. சோ பயிர்கள்ல அதிக அளவு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் மறுபடியும் மத்திய அரசு கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா மெட்டாஸ்டாசிஸ் எதனுடன் தொடர்புடையது? மேலிக்னன்ட் கட்டியுடன் தொடர்புடையது. ஸோ மேலிக்னன்ட் கட்டி அப்படின்றது புற்றுநோயுடன் தொடர்புடையது. 2027 ஆண்டு மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? பிரேசிலில் நடைபெற உள்ளது. அப்போ ஆடவருக்கான கால்பந்து போட்டி அப்கமிங்ஸ்ல அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகள் நடக்க போகுது. பிரான்ஸ்ல பாரிஸ்ல ஒலிம்பிக் அப்படின்றது அப்கமிங் டேஸ்ல நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு குயிக் ரிவிஷன் மட்டும். சோமி பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டிடம் 102 ஆண்டுகளாக தாஜ்மஹாலை வந்து அடிப்படை
அடிப்படையாக வச்சு கட்டப்பட்டது. ஸோ தற்பொழுது ஆக்ரால திறக்கப்பட்டிருக்கு. விண்வெளி தொழில்நுட்ப பூங்கா குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க இருக்காங்க. விலங்கு இன கட்டுப்பாடு மையம் 3 மையங்கள் சென்னை மாநகராட்சி நிறுவனாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். முன்மாதிரி கிராமம் சீனா அருணாச்சல் பிரதேச அருகில் நிறுவனாங்க. ஸோ ஐநா கணித்துள்ள மதிப்பு இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.9% மாற்றப்பட்டிருக்கு. கௌதம் அதானி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, சூப்பர் பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. சர்வதேச புக் ஆஃப் ஹானர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேலா சுரங்கப்பாதை இந்தியாவின் மிக உயர்ந்த சுரங்கப்பாதையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. மங்கள்யான் 2 திட்டம் பற்றி இஸ்ரோ இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. புற்றுநோய் அபாயம் அப்படின்றது பயிர்கள்ல அதிகமாக பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதனால் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பிரேசிலில் நடக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோங்களா. சோ இன்னைக்கான தலைப்பு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படி இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.